பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா கண்ட வளர்ச்சி மற்றும் சாதனைகளை விளக்கும் பிரம்மாண்ட ஓவிய கண்காட்சி மத்திய அரசின் கலாச்சாரத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையத்தில் நடைபெற்றது. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஆட்சிக்கு வந்து 12 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை ஒட்டி வளர்ச்சி பாதையில் இந்தியா என்ற கருப்பொருளில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தஞ்சாவூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தென்னக பண்பாட்டு மையத்தில் புகழ்பெற்ற தென்னிந்திய ஓவிய கலைஞர்களின் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் சிறப்பு ஓவிய கண்காட்சி நடத்தப்பட்டது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் கேரளம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட ஓவியர்கள் தஞ்சாவூரில் ஒன்று கூடி இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தை பிரதிபலிக்கும் வகையில் பல்வேறு ஓவியங்களை வரைந்திருந்தனர். அந்த ஓவியங்களின் தொகுப்பு சிறப்பு கண்காட்சியாக பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியின் 12 ஆண்டு கால ஆட்சி சாதனைகள் கலைநயத்துடன் சித்தரிக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக கோவிட் பெருந்தொற்று காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு நடவடிக்கைகள், உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி இயக்கம், வந்தே பாரத் ரயில் சேவை, டிஜிட்டல் இந்தியா திட்டம், UPI பண பரிவர்த்தனை வளர்ச்சி, உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் மற்றும் மக்கள் நல திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு சாதனைகள் ஓவியங்கள் வாயிலாக உயிரோட்டமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. நாட்டின் வளர்ச்சி, தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் புதிய இந்தியாவின் உருவாக்கத்தை எடுத்துரைக்கும் இந்த கண்காட்சியை ஏராளமான பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். ஓவியங்களின் மூலம் அரசின் பல்வேறு திட்டங்கள் மற்றும் நாட்டின் வளர்ச்சி குறித்து புதிய தகவல்களை அறிந்து கொண்டதாக மாணவர்கள் தெரிவித்தனர். கலை வழியாக இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தையும் பிரதமரின் 12 ஆண்டு கால சாதனைகளையும் பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த ஓவிய கண்காட்சி பார்வையாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இங்கே சவுத் ஜோன் கல்ச்சுரல் சென்டரில் எங்களுக்கு இது பாரத பிரதமர் 12 ஆண்டுகளா என்னென்ன பண்ணாங்க, என்ன புதுசாக வர வச்சாங்க இந்தியாவில், அந்த மாதிரி உள்ளதை பற்றி ஓவிய கண்காட்சி மாதிரி வச்சுருக்காங்க. அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்கூல்லேருந்து எங்களை அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. இங்கே பார்த்தப்ப எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் நிறைய ஆர்ட்லாம் பண்ணியிருந்தாங்க, எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு இதுவும் என்னென்ன பண்ணாங்க, இந்தியா எப்படி வளர்ச்சி அடைஞ்சிச்சு, அதை பற்றி ஒன்று புரிகிற மாதிரி இருந்துச்சு. இது எப்போ சிந்தூர் சிந்தூர் எதுக்காக நடந்துச்சு, ஏன் அதனால என்ன பாதிப்பு, என்ன அதால் முன்னேற்றம் அடைஞ்சிச்சு, அந்த மாதிரி ஒரு இதை பற்றியும் நல்லா சொல்லியிருக்காங்க. இங்கே பாரத நாட்டோட பிரதமர் ஐயா 12 வருட சாதனைகள் இங்கே வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்தே பாரத் ட்ரெயின், அதுக்கப்புறம் இது 12 வருஷமாக எங்கள் நாடு எப்படி முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு நாங்கள் பார்த்தோம் சார். நாங்கள் இங்கே தஞ்சாவூரில் இருக்க சவுத் ஜோனில் ஓவிய கண்காட்சியை பார்க்க வந்திருக்கோம். இங்கே இருக்கிற பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஓவியங்கள், அவர் இந்தியாவுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அதை பற்றின ஓவியங்கள், அது மாதிரி நிறைய ஓவியங்கள் இங்கே வச்சுருக்காங்க. அது சேர்ந்து நீங்கள் என்ன வேலை தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர், நியூ இந்தியா இன் 12 years, இந்த மாதிரி நிறைய ஓவியங்களை இங்கே பார்க்கலாம்.